திருப்பதி மாவட்டத்தில் ஒரு மாதத்துக்கு காவல்துறையின் அனுமதி பெறாமல் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவல் சட்டப்பிரிவு 30 பயன்படுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கான நிலைக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல திமுக மாநிலங்களவை உறுப்பினரான திருச்சி சிவா தொழிற்சாலைகள் துறைக்கான நிலைக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மொத்தம் உள்ள 24 நிலைக்குழுக்களில் பாஜக 11 நிலைக்குழுக்களின் தலைமை பதவியையும் அதன் கூட்டணி கட்சிகள் தலா 1 வீதம் 4 நிலைக்குழுக்களின் தலைமை பதவியையும் வகிக்கின்றன. காங்கிரஸ் 4 நிலைக்குழுக்களின் தலைமை பதவியையும் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவை தலா 2, சமாஜ்வாதி கட்சி 1 என நிலைக்குழு தலைமை பதவியை வகிக்கின்றன. சென்னையில் பொது இடங்களில் குப்பை கொட்டினால் விதிக்கப்படும் அபராத தொகை ரூபாய் 100 இருந்து ரூபாய் 1000 உயர்த்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதேபோல பொது இடங்களில் திடக்கழிவுகளை எரிப்பதற்கான அபராதம் ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 5000 உயர்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க ஒன்றிய அரசு பரிந்துரை செய்ததை அடுத்து யுனெஸ்கோ அமைப்பின் பிரதிநிதியாக ஹாவாங் ஜாங்லி தலைமையிலான குழுவினர் இன்று செஞ்சிக்கோட்டையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வில் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் பழனி, மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் பழுதாகியுள்ள 1.55 லட்சம் மின் மீட்டர்களை மாற்றியமைக்கும் பணியில் மின்வாரியம் ஈடுபட்டுள்ளது. அதிகபட்சமாக காஞ்சிபுரம் வட்டத்தில் 29,217 மீட்டர்களும், கோவை வட்டத்தில் 6,606 மீட்டர்களும் பழுதாகியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழுதான மீட்டர்களை விரைவில் மாற்ற சம்பந்தப்பட்ட மின் பகிர்மான வட்டங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு இன்று வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரிய கோவிலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு பயிற்சி உதவி ஆட்சியர் உத்கர்ஷ்குமார் தலைமையில் நாதஸ்வர இசையுடன் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானைகளை விரட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து விஜய் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் சப்பந்தோடு பகுதியில் புதன்கிழமை இரவு காட்டு யானை தாக்கி ஒருவர் இறந்தார். வன விலங்குகளால் அடிக்கடி உயிர் சேதம் ஏற்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காட்டு யானைகளை விரட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து மிகவும் பயிற்சி பெற்ற விஜய் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.